ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தமில்லை கர்த்தாவே. இந்த நாளிலும் தயவு கூர்ந்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு நேராக எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் காணப்படுவதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 71:17-18. தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயது நரவயது உள்ளவர் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடாயிராக. அதாவது ரொம்ப நீங்கள் ஆச்சரியமாக அதிசயமாக இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். தாவீது ராஜா கடைசி வரைக்கும் நீ எதுக்கு நீங்கள் கைவிடக்கூடாதுன்னு நீ சொல்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இந்த சந்ததிக்கு வாலிப பிள்ளைகளுக்கு போயிட்டு அறிவிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய முதிர் வயது வரைக்கும் என்ன நான் ஒரு 20 வருஷம் வாழணும் கர்த்தாவே. எதுக்குன்னா ஆண்டவரே, எங்களுடைய இந்திய ஜனங்கள் அனைவரும் கர்த்தாவே உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவங்க கர்த்தாவே. எல்லாருமே அன்புக்கு கட்டுப்பட்டவங்க கர்த்தாவே, அறத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஆண்டவரே. ஆனால் இவர்களுக்கு மெய்யான தெய்வம் யார் என்று தெரிய மாட்டேங்குதே. ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களுக்காக என்னை நீ முதிர் வயது வரைக்கும், அதாவது இன்னும் நரமயிரும் உள்ள வரைக்கும் ஆண்டவரே என்னை கைவிடீராக. நான் இருக்கணும். பிரசங்கம் பண்ணுகிற சாமுவேல் ராஜ் நான் இருக்கணும், நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே, 18 வயசில் உம்மை ஏற்றுக்கொண்டே கர்த்தாவே. என்னுடைய இந்திய ஜனங்களை பார்க்கின்ற பொழுது, என்னுடைய பக்கத்து வீட்டாரை பார்க்கின்ற பொழுது, என்னுடைய தெரு வீட்டாரை பார்க்கின்ற பொழுது தான் நான் என்ன இருக்கணும், என்ன இந்த ஆண்டவரை அறிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏனென்றால் அவர்கள் உண்மை இல்லாத தெய்வத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியை பார்க்கின்ற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த தெய்வத்திற்காக தங்களுடைய உடலை கீறிக்கொள்ளுகிறார்கள், எனதெல்லாமோ காரியங்களை செய்து கொள்கிறார்களே கர்த்தாவே. உண்மையான தெய்வமாகிய இந்த உலகத்திலே மனுஷனை படைத்ததற்காக இறங்கி வந்து கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, அடிபட்டு ஈட்டியாலே குத்தப்பட்டீர் ஆண்டவரே, முட்கிரீடம் தரித்தார்கள் கர்த்தாவே, காரி துப்பினார்கள் கர்த்தாவே. ஒரு தெய்வமாகிய நீர், சகல அதிகாரமும் படைத்திருந்த நீர், சகல வல்லமையும் உள்ள படைத்த தேவனே, நீர் எனக்காக இவ்வளவு தூரம் அடிக்கப்பட்டீர் ஐயா. உம்முடைய வல்லமை, உம்முடைய அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதங்களெல்லாம் அந்த உலகத்தில் செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, கடலெல்லாம் விலகி ஓடிட்டே கர்த்தாவே. ஆண்டவரே, அது பழைய ஏற்பாட்டின் சங்கதியாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தாவே, நாயினூர் விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பி கையிலே கொடுத்தீரே ஆண்டவரே. மரித்து போன லாசருவை 4வது நாள் கர்த்தாவே எழுப்பி கொண்டு வந்தீரே கர்த்தாவே. 18 வருஷம் நிமிர கூடாத கூடிய ஆண்டவரே, ஆண்டவரே நிமிர பண்ணினர். இதெல்லாம் இந்த சந்ததிக்கு அறிவிக்க வேண்டுமே. ஏன் கர்த்தாவே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் எவ்வளவோ செய்து கொண்டிருந்தேனே கர்த்தாவே. என்னை உம்முடைய அன்பு கண்டு கொண்டது அல்லவா கர்த்தாவே. நான் என்னுடைய சந்ததிக்கு இதை அறிவிக்க வேண்டுமே கர்த்தாவே. என்னுடைய தேசத்தாருக்கு நான் அறிவிக்க வேண்டுமே. என்னுடைய தெருவில் வசிக்கிற மக்களுக்கு நான் அறிவிக்க வேண்டுமே. வாருங்கள் வாருங்கள், இந்த இயேசுவை நோக்கி வாருங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் ஒரு நாளிலே வரப்போகிறார். அங்கே நரகம் இருக்கிறது, அங்கே மோட்சம் இருக்கிறது. இன்றைக்கு சரித்திரம் எப்படி இருக்கிறது? கிபி கிமு என்று தானே இருக்கிறது. இந்த இயேசுதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இவர்தான் மெய்யான தேவன். இந்த தாவீது ராஜா எப்படி விரும்பினாரோ அதே மாதிரி என்னுடைய உள்ளமும் விரும்பி கொண்டிருக்கிறது. என்னுடைய உள்ளமானது அலைமோதி கொண்டிருக்கிறது. இன்னும் என்னுடைய ஜனங்களுக்கு, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு, ஐயோ என்னுடைய கிராமத்தில் இன்னும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்களே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இறங்கி வந்ததனுடைய நோக்கம் தெரியவில்லையே கர்த்தாவே. நீர் பெத்லகேமில் அடிபட்டதனுடைய நோக்கம் தெரியவில்லையே கர்த்தாவே. வெறும் அற்புதம் அதிசயம் மாத்திரமல்ல கர்த்தாவே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நீர் புகருகின்ற பொழுது ஆண்டவரே, நுழைகின்ற பொழுது ஆண்டவரே, அவன் பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறானே ஆண்டவரே, அவன் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறானே. ஓ, எனக்கு என்ன நீடித்த ஆயுசுகளை தாங்க கர்த்தாவே. இதுதான் தேவனிடத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்பது என்னவென்றால், என்னுடைய ஜனங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும் கர்த்தாவே. வெளிநாடு போய் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தாவே.
பார்க்கிறேனே கர்த்தாவே. ஒவ்வொரு சகோதரன் ஆண்டவரே எங்கெங்கேயோ ஓடுகிறான் ஆண்டவரே, எதேதோ செய்கிறானே. ஆகவே தாவீது ராஜாவுடைய இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்பொழுது தேவனே இந்த சந்ததிக்கும் போது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் போது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவு முதிர் வயதும் நரமயிரும் ஆகிற வரைக்கும் என்னை கைவிடுறாக ஆண்டவரே. இந்த சாமில் ராஜை கைவிடாதிருப்பீராக. எனக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் தாங்க ஆண்டவரே. என்னுடைய இந்திய தேசம் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. மாயை 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 ஆண்டவரே, நீர் ஒருவரே நிரந்தரமாய் நீர் வரப்போகிறீர். நீர் ராஜாவாக வரப்போகிறீர். நீ நியாயாதிபதியாக வரப்போகிறீர் ஆண்டவரே. அங்கே நரகத்திலே அவர்களை பார்க்கின்ற பொழுது ஐயோ நான் கணக்கு கொடுக்க வேண்டுமே தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்கு நான் ஆண்டவரே கர்த்தாவே விலை வைத்தாக வேண்டுமே கர்த்தாவே. எல்லாரையும் ரட்சிப்பீராக, எல்லாரையும் சந்திப்பீராக, எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய இந்திய தேசத்தை ரட்சிப்பீராக கர்த்தாவே. உம்மை தவிர தேவன் இல்லை கர்த்தாவே. உம்மை விட்டால் ரட்சகர் இல்லை கர்த்தாவே. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறாண்டவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யாண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்காண்டவரே. ஒவ்வொரு வாலிபனையும் சந்திப்பீராக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சந்திப்பீராக. தேசம் எழுப்புதல் அடைவதாக. இந்திய தேசம் முழுவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டாண்டவரே. நீர் கிரியை செய்வீராக, கிருபை செய்வீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.